சாமி, நீயா என் அம்மாவை உன் கூடிய கூட்டிட்டு போன. இப்ப பாரு, இங்க எல்லாருமே என்னை அடிக்கிறாங்க, என்னால லூசு லூசுன்னு வேற சொல்லுறாங்க. பேசாம என்னையும் எங்க அம்மா கூடிய கூட்டிட்டு போயிரு பிளீஸ். பவித்ரா இங்க வா. பவித்ரா இங்க வா. ஏன் சொல்லுங்க. ஐயோ, ஏன் என்னை கூப்பிட்டீங்க? உன்னை நான் எவ்வளவு நேரமா மங்கு கலவு சொல்லிட்டு இருக்கேன். அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? பழக்க சொன்னி சீக்கிரமா போய் கலவு. எவ்வளவு நல்லதான் நானே சேர்ந்து எல்லாரும் ஏசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிள்ளையாவே பார்த்தது இல்ல, ஒரு வேலை தனியாதான் பார்த்துங்க. எங்க அம்மா இருந்தா எனக்கு என்ன பார்த்துப்பாங்களா? யாரும் தண்ணி எடுத்துருவாங்க. அப்பா அப்பா சித்தி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இதே ஒரு வேலையா போயிடுச்சு, தயவு செஞ்சு அங்க போயிடு. அப்பா 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 சித்தி நடிக்கிறாங்கப்பா. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் பைத்தியக்கார தரத்துக்கு அளவே இல்லை. அப்பா நான் ஒண்ணும் பண்ணல. வீட்டை விட்டு வெளியே போ. பறவைங்க என்னைய கூப்பிடுது, பேசாம நான் பறவைங்களோடயே போயிடுறேன். நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டதுக்கு அப்புறம். இந்த வீட்டுல எத்தனை வேலைதான் நானே செய்யுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த வீட்டுல எவ்வளவு வேலைதாங்க நானே செய்யறது. நீங்களும் வேலைக்கு போயிடுறீங்க, நானும் வேலைக்கு போயிடுறேன், பத்தாவதுக்கு என் அக்கா காரியும் வேலைக்கு போயிருது. கொஞ்ச நாச்சும் என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டுல ஒரு மேட்டை வேலைக்கு வைங்க. சரி, நான் ஒரு மேட்டை ரெடி பண்றேன். கூடிய விரைவில். ஏதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே யோசனையா இருக்கு. இல்லக்கா, இந்த வீட்டு வேலைக்கு ஒரு முடிவு கட்ட காலைலதான் சிவா ஒரு போன் போட்டேன். நைட்டு கூட்டு வர சொன்னேன். என்ன பண்ண போறான்னு எனக்கே தெரியலக்கா. சரி சரி, ரொம்ப யோசிக்காதா, சிவா கரெக்டா செஞ்சிருவாரு. யார் நீங்க? மேம், சிவா சார் மீட் அப்பாயிண்ட் பண்ணி. ஓ, நீங்க தானே? கீதா, இவங்கதான் வந்து சிவா புதுசா அப்பாயிண்ட் பண்ண மீட்டா. வணக்கம். உங்க பேர் என்னது? என் பேர் ஜெனிஃபர். ஓ, ஜெனிஃபரா. அக்கா, நீ பார்த்து இது பண்ணிருக்கா. எனக்கு முடியல, நான் தலைவலிக்குது, நான் உங்களுக்கு போறேன். ஜெனிஃபர், பாருங்க, இதான் நம்ம வீடு. சோ இப்படி மேல இருந்தீங்கன்னா மேல எல்லாமே நீங்க கிளீன் பண்ணணும். உங்க ரூம் இது. அப்படி போனீங்கன்னா இங்க கிச்சன் இருக்கும். சோ நாங்க 3 பேருமே வீட்டுல இருக்க மாட்டோம். எங்களுக்கு வீடு ரொம்ப கிளீனா இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் இது என்னோட வீடு. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. பாத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அக்கா சொல்லு கீதா. அக்கா நானும் சிவாவும் போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரோம், வீட்டை பார்த்துக்கோக்கா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ஜெனி மேடம், பின்னாடி துணி காய போட்டிருக்கேன், மறக்காம எடுத்துரு. ஓகே மேடம். மறந்துடாத. அம்மா சத்தம் ஜெனி ஜெனி ஜெனியும் காணும், அக்காவும் கொனக்கா. கா இன்னும் பாத்ரூம் வந்து சத்தம் வருது. கா அக்கா அக்கா அக்காக்கு என்னதான் நடந்துச்சுன்னே தெரியல. இந்த வீட்டுல ஒரே மர்மமா இருக்கு, என்னதான் நடக்குதே தெரியல. ஜெனி 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 எங்க இருக்க நீ? ஜெனி அம்மா என் மகதான் ஏற்பட்டேன். ரெண்டாவது மக கீதா, இன்னும் ஒன்னா. இன்னும் ஒன்றா? யாரா இருக்குமோ? ஐயோ ஏவா, நீதான் நீ காப்பாத்தணும். அந்த ஒண்ணு யாருன்னு உனக்கு தெரியல? நீயா? நானேதான். ஐயோ எதிர்பார்க்கல, நான் வருவேன் எதிர்பார்க்கல. அது எப்படி? உன் பிள்ளைய மட்டும் நீ ஒழுங்கா பாப்பியா, என்ன மட்டும் சித்திரவதை பண்ணுவியா? அதனாலதான் திரும்பி வந்தேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு. உலக